ஒரு காலத்துல சோம்பேறி கிராமம்னு ஒரு விசித்திரமான ஊர் இருந்துச்சு. அந்த ஊர் பேருக்கேத்த மாதிரி அங்க இருந்த மக்கள் எல்லாரும் சோம்பேறித்தனத்துக்கு மறுபெயரா இருந்தாங்க. சூரியன் உதிச்சு உச்சிக்கு வந்தாலும் பாயை விட்டு எந்திரிக்க கூட அவங்களுக்கு சோம்பேறித்தனம். விவசாயம் செய்யறத நிறுத்தி பல காலம் ஆயிடுச்சு. இருந்ததை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு கடன் வாங்கி காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உழைக்கிறோமோ இல்லையோ நல்ல 3 வேளை சாப்பிடணும்னு மட்டும் குறியா இருந்தாங்க. அந்த ஊரோட நுழைவாயிலேயே சுப்பையா புள்ளையான்னு 2 பேரு ஒரு மரத்தடியில திண்ணையில படுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏலே புள்ளையா, இந்த வெயில் என்ன இப்படி மண்டைய பொளக்கு? நேரா என் முகத்திலேயே வந்து விழுது. கொஞ்சம் இந்த கட்டில உன் பக்கமா இழுத்து விடுடே. நான் எந்திரிச்சு நகர்ந்து இழுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல. பொலக்கு வாட்டிக்கார பையில நான் படுத்திருக்கிற இந்த பக்கமும் தான் மூஞ்சில வெயில் அடிக்கி. நானே எந்திரிச்சு அந்த பக்கம் போலாமா வேண்டாமான்னு 1 மணி நேரமா யோசிச்சுக்கிட்டு கிடக்க. இப்ப எந்திரிச்சு உன்னை இழுக்கிறதெல்லாம் என்னால முடியாது. போய் வேணும்னா நீயே அந்த சூரியன் கிட்ட அந்த பக்கமா போச்சொல்லு. சூரியன் போவானா என்னவோ தெரியாது. ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப நேரமா தண்ணி தவிக்கல. அந்த பக்கத்துல இருக்கிற பானையில தண்ணி இருக்கு. அத கொஞ்சம் இப்படி எடுத்து கொடுத்தா புண்ணியமா போவும். அந்த பானை என்ன விட உமக்கு தான் பக்கத்துல இருக்கு. கைய நீட்டினாலே அது எட்ட போகுது. அதுக்கு எதுக்கு என்னையே எடுத்துற சொல்லுத? ஒருவேளை அந்த பானையில தண்ணி இருக்கோ இல்லையோ யாருக்கு தெரியும்? வீணா கைய நீட்டி தண்ணி இல்லைன்னா அப்புறம் அந்த உழைப்பு எல்லாமே வீண் தானே. அதுக்குதான் தாகம் அடங்குற வரைக்கும் சும்மா இப்படியே படுத்து கிடப்போம். அதான் நல்லது. நீ சொல்றதும் சரிதாம்டே. வீணா என்னத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு? சாயங்காலம் யாராவது ஒருத்தன் வராமல போயிருவான். அப்ப நம்ம தண்ணி கேட்டா தராமல போயிருவான். அது வரைக்கும் சும்மா இப்படியே படுப்போம். இப்படி அவங்க 2 பேரும் சோம்பேறித்தனத்தினால தண்ணி கூட குடிக்காம எந்திரிக்காம பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா ராகவன்னு ஒரு வழிபோக்கன் வந்துட்டு இருந்தான். ராகவன் பக்கத்து ஊர்ல வசிக்கிற ஒரு உழைப்பாளி. வேலை விஷயமா இந்த ஊர் வழியா போனவன் இவங்கள பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். ராகவன் நேரா அவங்க கிட்ட வந்து, ஐயா, நான் ஒரு வழி போக்க. தாகமா இருக்கு. கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்குமா? சுப்பையா தலைய கூட திருப்பாம, அதோ அந்த பானையில தண்ணி இருக்கும் பாரு. இருந்துச்சுன்னா நீயும் குடிச்சிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. ராகவன் பானைய பார்த்துட்டு, இதுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கய்யா. பக்கத்துல தானே கிணறு இருக்கு. அதுல இருந்து எடுத்துட்டு வரக்கூடாதா? என்னது? கிணத்தடிக்கு போய் கயிறு கட்டி தண்ணி இறைச்சு மேல இழுக்கணுமா? ஆத்தாடி, அதெல்லாம் யார் செய்வாங்க தம்பி? அந்த பேச்ச கேட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் வலிக்க. வேற சோழியில பாரு. உனக்கு வேணும்னா நீயே போய் எடுத்து குடி. வரும்போது அப்படியே எங்களுக்கும் 2 சொம்பு தண்ணி கொண்டு வா. இப்படி சொன்னா புள்ளையா. அத கேட்டு ராகவன் தனக்கு தானே இந்த மாதிரி யோசிச்சான். இது என்ன விசித்திரமான ஊரா இருக்கு? தாகம் எடுத்தா தண்ணி கூட எடுக்காத அளவுக்கு சோம்பேறித்தனமா? இவங்களுக்கு எப்படியாவது புத்தி புகட்டணும். சரிங்க ஐயா, நானே போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இப்படி சிரிச்சுக்கிட்டே ராகவன் தண்ணி கொண்டு வந்து அவனும் குடிச்சு அவங்களுக்கும் குடிக்கிறதுக்கு கொடுத்தான். தண்ணி குடிச்சு உயிர் பொழைச்சதுக்கு அப்புறமா அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்து ராகவன்ட்ட பேச ஆரம்பிச்சாங்க. தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. போய் நீ ரொம்ப ரொம்ப நல்லவனா தெரியுறியே. சரி, நீ எந்த ஊரு? இப்ப எங்க போயிட்டு இருக்க? ரொம்ப தூரமா போறியோ? எனக்கு பக்கத்து ஊரான ராமாபுரம் தான். நான் ஒரு விசேஷமான காரியமா தான் போயிட்டு இருக்கேன். சமீபத்துல ஒரு பெரிய சித்தர் எங்க ஊருக்கு வந்திருந்தாரு. அப்போ அவர் ஒரு ரகசியத்தை பத்தி சொன்னாரு. அதை தேடிதான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். புள்ளையா ஆர்வமா, அற்புதமான விஷயமா? அது என்ன? எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லக்கூடாதா? ஒருவேளை உட்கார்ந்த இடத்திலேயே கிடைக்கிற பொருளா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், எங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும்ல. அது சாதாரண விஷயம் இல்லைங்க ஐயா. அது லக்ஷ்மி கடாட்சம். முற்காலத்துல இந்த பகுதியை ஆண்ட மன்னன் யாரோ தன்னோட செல்வத்துல பாதிய இந்த பக்கத்து கிராமங்கள்ல எங்கேயோ நிலத்துல புதைச்சு வச்சிருந்தாராம். ஆனா அது யார் நிலத்துல இருக்கோ, யாரு வீட்டு பகுதியில இருக்கோ யாருக்குமே அதை பத்தி தெரியாது. ஆனா அது யாருக்கு கிடைக்குதோ அவங்க வாழ்நாள் முழுக்க கால கூட அசைக்காம ராஜபோகமா வாழக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்கும். சுப்பையா திடுக்கிட்டு எந்திரிச்சு, என்னது? கால கூட அசைக்காம ராஜபோகமா? உண்மையாதான் சொல்லுதியா? அந்த புதையல் மட்டும் நம்ம ஊர்ல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த சித்தர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா அந்த புதையல் இந்த சோம்பேறி கிராமத்துல இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாரும் சந்தேகப்படாத இடத்துல, அதாவது யாருமே வேலை செய்யாத இடத்துல புதைக்கதான் மன்னர் நினைச்சிருந்தாராம். உங்க நிலங்கள் எல்லாம் பல ஆண்டுகளா உழப்படாம தரிசா தானே கிடக்கு. இன்னும் பல வருஷம் ஆனாலும் யாரும் அந்த பக்கம் போறதே கிடையாதே. அதனால அந்த புதையல் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு.
புள்ளையா கண்ண பெருசா விரிச்சு, அட நெசந்தான் போய் எங்க நிலத்தையெல்லாம் உழுது குறைஞ்சது 10 வருஷமாவது இருக்கும்லா. அப்படின்னு அந்த புதையல் நம்ம நிலத்துலதான் எங்கேயோ இருக்கு. சுப்பையா, கேட்டியாடே, நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ற காலம் நம்ம கண்ணு முன்னாடி வந்திருக்கு. ஆமாண்டே புள்ளையா, ஆனா அந்த புதையலை எடுக்கணும்னா அதுக்கு நிலத்தை தோண்டணும்ல. அது எவ்வளோ பெரிய வேலையாச்சே. அங்கதான் ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு. அந்த புதையல் சாதாரணமா கிடைக்காது. சித்தர் சொன்னபடி அந்த நிலத்தை சொந்தக்காரங்களே உழுது மண்ணை பண்படுத்தி அதுல சில விதைகளை தூவணுமா. அந்த விதைகள் முளைக்கும் போது அதோட வேர்களுக்கு அடியில இருக்கிற தங்க பானையில படும்போது அந்த தங்கம், அந்த புதையல் தானாவே மேல வருமா. எனக்கு தான் இங்க நிலம் இல்லையே, அதனால எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. ஆத்தாடியாத்தா, நிலத்தை தோண்டணுமா, விதையெல்லாம் விதைக்கணுமா, இதெல்லாம் பார்த்தா விவசாயம் பண்ற மாதிரி தானே இருக்கு. எங்களால அதெல்லாம் எப்படி தம்பி முடியும்? இப்படி சொன்னா புள்ளையா. அப்போ ராகவன், அதுதானங்க யோசிக்க வேண்டிய முதல் விஷயம். சரி, அந்த புதையல் உங்க நெத்தியில எழுதி வைக்கலன்னு நினைச்சுக்கிறேன். நான் வேற ஊருக்கு போயே தேடிக்கிறேன். அங்க யாராவது கஷ்டப்பட்டு தோண்டுனாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும்ல. சரி, நான் கிளம்புறேங்க. அடடடடா, இரு தம்பி இரு. அப்படி அந்த தங்கம் வேற யாருக்காவது கிடைக்கலாமா? நம்ம நிலத்துல இருக்கிறது நமக்கு தானே சொந்தம். இல்லையா, நம்ம எப்படியாவது இந்த வேலையை செஞ்சுதாம்படி ஆகணும். ஒரு தடவை கஷ்டப்பட்டுட்டோன்னு வையேன், பிறகு வாழ்நாள் முழுக்க படுத்துக்கிட்டே சாப்பிடலாம்ல. நீ சொல்றது கூட சரிதான் சுப்பையா. வாழ்நாள் முழுக்க சுகமா இருக்கணும்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டாமா? சரி நட, ஊர் பெரியவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவோம். ஊரே சேர்ந்து ஒண்ணு மண்ணா வேலை செஞ்சா சீக்கிரமா கிடைக்கும்ல. அப்படி சுப்பையாவும் புள்ளையாவும் சேர்ந்து ராகவனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் பெரியவர் வீட்டுக்கு போனாங்க. ஊர் பெரியவர் வீரையா தன்னோட வீட்டு திண்ணையில கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அவரோட மனைவி காந்தம்மா விசிறியால விசிறி விட்டுட்டு இருந்தா. அப்போ சுப்பையா சத்தமா, ஐயா, வீரையா ஐயா, எந்திரிங்க ஐயா. நம்ம ஊரோட ஜாதகத்தையே மாத்தக்கூடிய செய்தியை கொண்டு வந்திருக்கேன். எவம்ல அது? மத்தியான நேரத்துல கூட நிம்மதியா தூங்க விட மாட்டானுவோ. என்ன இப்ப குடிமுழுகி போச்சா? ஆகாயம் கீழே விழுந்து தொலைஞ்சிருச்சா? இல்ல அந்த குளத்து தண்ணி எல்லாம் பொங்கி வீட்டுக்குள்ள வந்துருச்சா? எதுவா இருந்தாலும் சரி, என்ன மட்டும் நகர்த்தாதீங்க. அதையெல்லாம் விட ரொம்ப பெரிய சங்கதிங்க. நம்ம ஊரு நிலத்துல தங்கம் இருக்கான். ராஜா காலத்து புதையல் ஏதோ இங்க இருக்கான். வீரையா ஆச்சரியமா, என்னது தங்கமா? எங்க இருக்கு? எங்கட இருக்கு? என் கட்டில் கடியில இருக்கோ? இருந்தா கொஞ்சம் எடுத்து தாங்கடே. ராகவன் முன்னாடி வந்து, நமஸ்காரங்க. என்னோட பேரு ராகவன். அதாவது விஷயம் என்னன்னா, இப்படி ராகவன் மறுபடியும் அந்த புதையல பத்தியும் நிலத்தை தோண்ட வேண்டிய நிபந்தனை பத்தியும் சொன்னான். ஓஹோ, இதான் விஷயமா? ஆனா தோன்றதுன்னா சாதாரணமா? எனக்கெல்லாம் உடம்புல தெம்பு இல்லப்பா. நம்ம ஊர் ஜனங்களுக்கும் சோம்பேறித்தனம் போகாது. அப்புறம் எப்படி இது? ஐயா, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த தங்கத்தோட மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு பானை கிடைச்சா கூட போதும். நீங்க 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்டாலும் தீராது. என்னங்க, அவர் சொல்றத பார்த்தா உண்மைன்னு தான் தோணுது. நம்ம வீட்டை பார்த்தா எப்ப இடிஞ்சு விழுமோ என்னவோ தெரியாது. தயவு செஞ்சு ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்க. வீரையா ஆசையோட, சரி, நாளைக்கு காலையிலேயே ஊர் மக்கள் எல்லாரையும் வர சொல்லி தண்டோரா போட்டுறலாம். ஆனா ஒரு நிபந்தனை. நான் மட்டும் நீங்க செய்யற வேலைய மேற்பார்வைதான் பாப்பேன். இந்த மம்பட்டிய புடிச்சு மண்ணை தோன்ற வேலை எல்லாம் நமக்காகாது. அது பரவாயில்லைங்கய்யா, நீங்க பெரியவங்க. நீங்க சும்மா பார்த்துட்டு இருந்தாலே போதும். உங்க அதிர்ஷ்டம் நல்லா இருந்தா உங்க நிலத்திலேயே அதிகமா தங்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மறுநாள் ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி பேசினாங்க. எல்லாரோட முகத்திலயும் தூக்க கலக்கம் இன்னும் போகவே இல்ல. ஆனா கண்கள்ல மட்டும் தங்கத்தின் மீதான ஆசை மின்னுச்சு. ராகவன் எல்லாருக்கும் வேலைய விளக்கி சொன்னாரு. ஊர் மக்களுக்கு வணக்கம். உங்களோட கஷ்டங்கள்லாம் நீங்கிற நாள் வந்துருச்சு. சித்தர் சொன்ன முகூர்த்தம் இதுதான் நினைக்கிறேன். சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வேலைய ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்க நிலத்தை ஆழமா உழணும், மண்ணை பண்படுத்தணும். எவ்வளோ ஆழமா உழுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் தங்கம் வெளியில வரலாம். ஒரு கிராமவாசி ரொம்ப சோம்பலா இப்படி சொன்னான். ஐயா, எங்களுக்கு ஏர் பிடிக்கிற பழக்கம் போயே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப போய் மண்வெட்டிலாம் புடிச்சா கையில கொப்பளம் வராதா? கையில வர்ற கொப்பளங்களை விட கையில கிடைக்க போற தங்கத்தை பத்தி யோசிங்க. அந்த தங்கத்தோட ஜொலிப்புக்கு முன்னாடி இந்த கொப்பளங்கள்லாம் என்ன? உண்மைதான். எல்லாரும் மம்பட்டியை எடுங்க, நடங்க நடங்க. அந்த ராசாவோட புதையல் நமக்கு தான் சேரணும்.
அப்படி ஊர் மக்கள் எல்லாருமே விருப்பம் இல்லாட்டியும் கூட தங்கத்தின் மீதான ஆசையினால வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ராகவன் பக்கத்துல இருந்து ஆலோசனை சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப புள்ளையா வேலை பார்த்துட்டே, எப்பாடியப்பா என் குறுக்கு ஒரு தடவை குனிஞ்சு நிமிர்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருதே. எடே சுப்பையா, உனக்கு ஏதாவது தட்டுப்படுதாடே? கீழே ஏதாவது சத்தங்கித்தம் கேக்கா? இல்லடே, வெறும் கல்லும் மண்ணும் தவிர ஒண்ணு இங்க இல்ல. ஆனா நம்ம இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சித்தர் சொல்லிருக்காரே, விதைகளை தூவுனாதான் தங்கம் மேல வரும்னு. முதல்ல நம்ம உளுறதெல்லாம் செஞ்சு முடிப்போம். வீரையா மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு, யோ வெங்கட்டையா, அங்க சரியா தோண்டியா? அங்க பாரு எவ்வளவு கடினமா இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் பலத்தை உபயோகிச்சு நல்லா தோண்டு. நாளைக்கு தங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட பங்கு சரியா தந்துடணும் சொல்லிட்டேன். அப்போ அந்த கிராமவாசியான வெங்கட்டையா ஊர் பெரியவர்கிட்ட, நீர் அங்க உட்கார்ந்துகிட்டு அதை செய் இதை செய்ன்னு சொல்றீரு, நல்லா தான் இருக்கு. ஆனா இங்க வந்து பாரும் மண்ணு எவ்வளோ கடினமா இருக்குன்னு. நம்பிக்கையை கைவிடாதீங்க. இந்த மண்ணோட கருப்பையில தான் உங்க அதிர்ஷ்டம் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு சுகமா இருக்கலாம். அந்த பாறைகள், தேவையில்லாத செடிங்க எல்லாத்தையும் அகற்றுங்க. நிலம் எவ்வளோக்கு எவ்வளவு சுத்தமா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும். நாட்கள் கடந்துச்சு. சோம்பேறிங்களா இருந்த அந்த கிராம மக்கள் தங்கத்து மேல இருந்த ஆசைனால மட்டும் தங்களோட வாழ்க்கையில எப்பவுமே செய்யாத கடின உழைப்ப செஞ்சாங்க. நிலங்கள் எல்லாத்தையும் ஆழமா உழுதாங்க. அப்புறம் ராகவன் சொன்ன மாதிரியே எல்லா இடமும் விதைகளை தூவுனாங்க. ஒரு வாரம் கழிச்சு புள்ளையா ராகவன் கிட்ட, எப்பா ராகவா, நிலத்தை உழுதாச்சு, விதையும் தூவியாச்சு. அப்புறம் தங்கம் எப்பதான்ப்பா மேல வரும்? எனக்கு அது வரது மாதிரி எந்த அறிகுறியும் இல்லையே. அவசரப்படாதீங்க புள்ளையா, விதைகள் முளைக்கணும்ல. அந்த வேர்கள் பூமிக்கு அடியில போய் அந்த புதையல தொடணும்ல. அது வரைக்கும் நம்ம அந்த செடிங்களை காப்பாத்தி தானே ஆகணும். அதுக்கு தண்ணி ஊத்தணும், புழுக்கள் வராம பாத்துக்கணும். அந்த பயிர்கள் எவ்வளவு செழிப்பா வளருதோ அவ்வளோ தங்கம் மேல வரும்னு அர்த்தம். அப்போ நீங்க அதை எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கணும். ஐயோ, மறுபடியும் தண்ணி ஊத்தணுமா? இது இன்னொரு பெரிய வேலையாச்சே. தப்பில்லைங்க, தங்கம் வேணும்னா இந்த அளவுக்காவது செய்ய வேண்டாமா? பக்கத்துல இருக்கிற குளத்தை தூர்வார்னா அதுல தண்ணி நல்ல வரும். அந்த தண்ணிய வச்சு நிலங்களுக்கு திருப்பி விட்டா பயிர்கள் நல்லா வளர போகுது. அத கேட்ட கிராமத்து மக்கள் வேற வழி இல்லாம தங்கத்து மேல இருக்கிற ஆசை குறையாம குளத்தை தூர்வாருனாங்க. கால்வாய் எல்லாத்தையும் சரி பண்ணுனாங்க. நிலங்களுக்கு நீர் பாய்ச்சினாங்க. மெல்ல மெல்ல நிலங்கள்ல பச்சை பசேல்னு பயிர்கள் முளைக்க ஆரம்பிச்சுது. ஊரோட தோற்றமே மாறி போச்சு. தரிசா கிடந்த நிலங்கள் பசுமையான வயல்களா மாறிச்சு. கொஞ்ச மாசங்கள் கழிச்சு வீரையா இந்த நிலங்களை எல்லாம் பார்த்து, டேய் சுப்பையா, நம்ம நிலத்தெல்லாம் பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பச்சை பசல்னு என்னமா களை கட்டுது. நம்ம ஊர் இதுக்கு முன்ன இவ்வளவு அழகா இருந்ததே இல்ல. ஆமாங்க, எனக்கு கூட பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த தங்கத்தோட விஷயம் என்னாச்சு? பயிர்கள் இவ்வளவு உயரமா வளர்ந்துருச்சு, அறுவடைக்கான நேரமும் வந்துருச்சு. ஆனா இந்த தங்க பானைங்க எங்கேயும் கிடைக்கிற மாதிரியே இல்லையே. ஆமா ஆமா, இந்த ராகவன் நம்மள ஏமாத்துதானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்ப கேட்டாலும் இன்னைக்கு கிடைச்சிரும் நாளைக்கு கிடைச்சிரும் சொல்லுதானே ஒழிய உண்மையான தங்கம் இருக்கா இல்லையான்னு ஒன்னும் சொல்ல மாட்டேங்கானே. இப்படி பேசிக்கிட்டே ராகவன் மேல உள்ள சந்தேகத்தோடையும் கோபத்தோடையும் அவனை போய் பாக்குறதுக்காக போனாங்க. என்னப்பா ராகவா, எங்களை மாடு மாதிரி வேலை வாங்குன, நிலத்தை உழ வச்ச, தண்ணி பாய்ச்ச வச்ச, பயிரும் இப்ப விளைஞ்சிருச்சு. ஆனா நீ சொன்ன புதையல் மட்டும் எங்கேயுமே கண்லயே படல. நீ எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா? உண்மையை சொல்லு. கிராம மக்களே, தயவு செஞ்சு ஆவேசப்படாதீங்க. நான் சொன்ன வார்த்தை பொய்யெல்லாம் கிடையாது. புதையல் கண்டிப்பா இருக்கு. அது வெளிப்படுற நேரமும் இப்ப வந்துடுச்சு. நாளைக்கு நம்ம பயிர்களை அறுவடை பண்ணுவோம். அறுவடை செஞ்ச தானியங்களை மூட்டையா கட்டி பக்கத்து ஊர் சந்தைக்கு கொண்டு போவோம். அங்க உங்களோட புதையல் உங்க கைக்கு கண்டிப்பா வரும். சரி சரி, ஆக்க பொறுத்துக்கிட்டு இருந்தோம், அதே போல ஆற பொறுத்துட்டு இருக்க மாட்டோமா? நாளைக்கு கூட இந்த புதையல் நம்ம கையில கிடைக்கலனா இந்த ராகவனை நம்ம சும்மா விடவே கூடாது. அடுத்த நாள் ஊர் மொத்தமும் சேர்ந்து அறுவடை செஞ்சுது. வந்த தானியங்களை மூட்டைகள்ல ஏற்றி வண்டிகள்ல வச்சுக்கிட்டு பக்கத்து ஊர் சந்தைக்கு போனாங்க. ராகவன் அவங்களுக்கு உதவியா இருந்தான். சந்தையில அவங்களோட தானியங்களுக்கு நல்ல விலை கிடைச்சது. வியாபாரிகள் போட்டி போட்டுக்கிட்டு அவங்க விளைச்சல வாங்குனாங்க. கொண்டு வந்த தானியங்கள் எல்லாம் வித்து போச்சு. சாயங்காலம் ஆனதும் எல்லாரு கைகள்லயும் நிறைய பணம் இருந்துச்சு. கிராம மக்களோட முகங்கள்ல சொல்ல முடியாத மகிழ்ச்சி இருந்துச்சு. ஆஹா, இவ்வளவு கனமா இருக்கு.
என் வாழ்க்கையில இவ்ளோ பணத்தை ஒரே நேரத்துல பாக்குறது இதான் முதல் தடவை. அப்படி சொன்னாரு வீரையா. ஆமாங்கய்யா, என் விளைச்சலுக்கு கூட இவ்ளோ விலை வரும் நான் கனவுல கூட நினைக்கலையே. இப்படி சொன்னாரு சுப்பையா. ராகவன் சிரிச்சுக்கிட்டே, ஐயா, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு புதையல் கிடைச்சுதா இல்லையா? புள்ளையா கோவமா, எங்க கிடைச்சது? இது நாங்க விளைவிச்ச பயிர்கள் வித்ததால வந்த பணம். ஆனா நீ சொன்ன அந்த ராஜாவோட தங்கம் எங்க? ராகவன் பெருசா சிரிச்சு, அட அப்பாவி மனுஷங்களா, இன்னுமா உங்களுக்கு புரியல? இந்த ராஜாவோட தங்கம், அந்த புதையல், அது எல்லாமே வெறும் கதை தான். உங்களை வேலை செய்ய வைக்கணுங்கிறதுக்காக நான் ஆடின ஒரு சின்ன நாடகம். என்னது, நாடகமா? அப்படின்னா நீ எங்களை நல்ல ஏமாத்திட்டியா? தேவையில்லாம எங்களை எல்லாம் வேலை பார்க்க வச்சிட்டியா? ஆ ஆ, இருங்க இருங்க, ஆவேசப்படாதீங்க. இப்போ உங்க கையில எல்லாம் என்ன இருக்கு? பணம் இல்லையா? அது தங்கம் கிடையாதா? இத்தனை வருஷமா நீங்க சோம்பேறித்தனமா எதுவும் செய்யாம இருந்த போது உங்க கையில ஒரு சல்லி பைசாவாது வந்துதா? ஆனா கொஞ்ச மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சதுமே உங்க வீடு செல்வ செழிப்பால நிறைஞ்சிருக்கு. வீரையா யோசிச்சபடி, அவன் சொல்றதும் உண்மைதானே. நம்ம எந்த வேலையும் செய்யாத போது கடனாளியா இருந்தோம். இப்போ வேலை செஞ்சதுனால இவ்ளோ பணம் கிடைச்சிருக்கு. பாருங்க, பூமி தாயை நம்புனா அவ எப்பவுமே கைவிட மாட்டா. நான் தங்கம் இருக்கிறதா பொய் சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏர் பிடிச்சிருப்பீங்களா இல்ல நிலத்தை உழுதிருப்பீங்களா? இல்லையே. உங்க சோம்பேறித்தனத்தை விரட்டுறதுக்காக தான் நான் அப்படி சொல்ல வேண்டியிருந்துச்சு. இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா இல்ல சரியா? ராகவன் தம்பி சொல்லுறது 100க்கு 100 உண்மை. நம்ம சோம்பேறித்தனத்தினாலதான் இந்த ஊரு இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற இந்த பணம் நம்ம வேர்வை சிந்தி உழைச்சதோட பலன். அந்த ராஜாவோட தங்கத்தை விட இது மேலானது. இப்படி சொன்னா காந்தம்மா. சுப்பையா தலை குனிஞ்சுக்கிட்டே, நிஜந்தா ராகவன் தம்பி, எங்களை மன்னிச்சிடுங்க. சோம்பேறித்தனமே சுகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல கிடைக்கிற பலனோட மகிழ்ச்சி என்னன்னு இன்னைக்கு தான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா தம்பி, இவ்வளோ நாளா நாளைக்கு பாத்துக்கலாம்னு காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நாளைக்குங்கிறது ஒரு நாள் வராதுங்கிறத நீ வந்து புரிய வச்சிட்டப்பா. இனிமே எங்க ஊரோட பேரு சோம்பேறி கிராமம் இல்ல, உழைப்பாளிகளோட கிராமம்னு பேர் வாங்க போறோம். அதான் எங்களோட லட்சியம். ராகவா, இந்த வருஷம் மட்டும் இல்ல, இனி ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் நாங்க பயிர் செய்ய போறோம். எங்களோட சோம்பேறித்தனத்தை இப்பவே குழி தோண்டி புதைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. மனுஷனோட உண்மையான எதிரி சோம்பேறித்தனம், உண்மையான நண்பன் உழைப்பு. இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே போதும். இனி நான் நிம்மதியா எங்க ஊருக்கு கிளம்பி போவேன். இப்படி ராகவன் அந்த ஊர்ல மாற்றத்தை கொண்டு வந்தான். அன்னையிலிருந்து அந்த ஊர் மக்களும் சோம்பேறித்தனத்தை எல்லாம் கை கழுவிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலேயே எந்திரிச்சு உற்சாகமா அவங்களோட வேலைகள்ல ஈடுபட்டாங்க. கொஞ்ச நாட்கள்லயே அந்த ஊரோட சுற்றுவட்டார கிராமங்கள்ல இது ரொம்பவும் செழிப்பான கிராமம்னு பேர் வாங்குச்சு. இப்படி கொஞ்ச காலத்துக்கு பிறகு சுப்பையாவும் புள்ளையாவும் மறுபடியும் அதே மரத்தடியில உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா இந்த முறை படுத்துக்கிட்டு இல்ல, உட்கார்ந்தபடி ஏதோ கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட பேச்சிலையும் நடையிலையும் இப்ப சோம்பேறித்தனம் இல்ல, ஒரு புதிய உற்சாகமும் தன்னம்பிக்கையும் தெரிஞ்சுது. இப்படி சோம்பேறி கிராமம் மெல்ல மெல்ல செல்வ செழிப்புமிக்க கிராமமா மாறி போச்சு. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, சோம்பேறித்தனம் மனுஷனை ஏழையாக்கும், உழைப்பு மனுஷனை செல்வந்தனாக்கும். நிலத்தை நம்புறவனும் அவனோட உழைப்ப நம்புனவனும் ஒரு நாளும் கெட்டு போறதில்ல. பொலமூரி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ராமசாஸ்திரி ரமான்னு ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. ஊர்ல யார்கிட்டயும் எந்த தகராறும் இல்லாம அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இருந்த 2 ஏக்கர் நிலமும் 2 பசுக்களுமே அவங்களோட சொத்து. அவங்களோட 2 பிள்ளைங்களுமே நகரத்துக்கு போய் நகரத்துல அப்படியே தங்கிட்டாங்க. இப்படி அமைதியா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் ராமசாஸ்திரி அவரோட மனைவி ரமா கிட்ட இப்படி பேசினாரு. ரமா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னங்க அது? என்ன விஷயம்? நம்ம கிட்ட இருக்கிற அந்த 2 ஏக்கர் நிலத்தையும் பேசாம குத்தகைக்கே விட்டுறலான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, உங்களுக்கே வயசாயிட்டு போகுது. இந்த வயசுல எதுக்குங்க கஷ்டப்பட்டு இப்படி வேலை பார்க்கணும்? அந்த நிலத்தை வித்துடலாமான்னு நானே கேட்கணும்னு நினைச்சேன். அப்படியா? ஆமாங்க, ஆனா விக்கிறத விட குத்தகைக்கு விடுறது ஒரு வகையில நல்லதுதான். நமக்கு இப்ப என்ன குறைச்ச? நகரத்துல இருந்து பிள்ளைங்க பணம் அனுப்பிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. இந்த பசு இருக்கு. ஆமா ரமா, அதுவே போதும் நானும் நினைக்கிறேன்.
இப்படி 2 பேரும் அவங்களோட எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டாங்க. நாட்கள் இப்படியே கடந்து போச்சு. ஆனா குத்தகை பணம் சரியா வரவே இல்ல. மெல்ல மெல்ல பிள்ளைங்க கிட்ட இருந்து பணம் வரதும் நின்னு போச்சு. என்னங்க இது, நாம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது. ஐயோ, இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாத்துக்கும் இவ்ளோ கவலைப்படணுமா? பிள்ளைங்க கிட்ட இருந்து பணம் வரது நின்றுச்சு. நிலத்துல இருந்தும் எந்த வருமானமும் இல்ல. விளைச்சல் சரியா வரலன்னா அவங்க மட்டும் வேற என்னதான் செய்ய முடியும்? இப்போ நம்ம வாழ்றதுக்கு வழிதான் என்னங்க? நல்லா இருக்கே. நம்ம கோமாதா நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு என்னடி கவலை? அது சாதாரண பசுவா? கடவுள் நமக்கு கொடுத்த மாய பசு. என்ன சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக ஏதேதோ சொல்றீங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே லலிதா அப்படிங்கிற பொண்ணு தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்க வந்தா. அத்தை, அத்தை, வீட்ல இருக்கீங்களா? ஆ, வாமா லலிதா வா. என்னம்மா இந்த நேரத்துல இப்படி வந்திருக்க? ஒன்னும் இல்ல அத்தை, இவன் விடாம அழுதுட்டே இருக்கான். அதான் கொஞ்சம் பால் இருந்தா வாங்கிட்டு போலான்னு. ஐயோ, பால் எல்லாம் காலையிலேயே கறந்துட்டுமேமா, இப்போ எப்படி? அத பத்தி யோசிக்காதீங்க. நம்ம பசு எப்ப கேட்டாலும் அப்ப பால் கொடுக்கும். நீ 10 நிமிஷம் அத்தையோட பேசிட்டு இருமா. நான் வேகமா போயிட்டு உனக்கு பால் கறந்து எடுத்துட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே பால் கறந்து எடுத்துட்டு வந்தாரு. லலிதாவும் அதை வாங்கிக்கிட்டு அவ போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறமா ரமா இப்படி கேட்டா, ஏங்க இப்ப மறுபடியும் பால் எப்படி வந்துச்சு? நம்ம கோமாதா நமக்கு வரம் கொடுக்கற தேவதடி. எப்ப கேட்டாலும் அது நமக்கு பால் கொடுக்கும். இவ்ளோ நாளா இது எனக்கு தெரியாதே. உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்பவாவது இத கவனிச்சு பாத்திருக்கியா? சொல்ல போனா இதுவரைக்கும் நமக்கு இவ்ளோ பால் தேவைப்பட்டதும் இல்லைல, அதனால கவனிக்கல. உண்மைதாங்க. நாளையில இருந்து கொஞ்சம் அதிகமா பால் கறந்து அப்படியே பண்ணைக்கும் நம்ம கொடுக்கலாம். அவர் அப்படி முடிவு பண்ணாரு. மெல்ல மெல்ல ராமசாஸ்திரி வீட்டு பசுவோட பால் ரொம்ப பிரபலமா ஆச்சு. அந்த பாலை குடிச்சா உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் குணமாகும்னு ஒரு நம்பிக்கை உண்டாச்சு. இந்த விஷயம் ஊர்ல உள்ள பணக்காரரான சுப்பாராவ் காதுக்கு போகுது. அவர் தன்னோட வேலையாள் ரங்கா கிட்ட, டேய் ரங்கா, நமக்கு பால் நீ எங்க இருந்து கொண்டு வந்து குடுக்கற? அதானுங்க, நம்ம தெருக்கோடியில இருக்கிற ராஜுவோட எருமை பாலுங்க. என்னது? அப்படின்னா நம்ம வீட்ல பசும்பால் உபயோகிக்கிறது இல்லையா? இல்லைங்கய்யா, அது ஒண்ணும் இல்லடா. நான் நேத்து வெளியில போயிட்டு இருக்கும்போது யாரோ ராமசாஸ்திரி வீட்டு பசும்பாலாமே, அத குடிச்சா நோயெல்லாம் தீரும்னு மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமாங்கய்யா, ஊரெல்லாம் அப்படிதாங்க பேசிக்கிறாங்க. என் மகனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ கூட 2 நாள் அந்த பாலை தாங்க வாங்கி கொடுத்தேன். உடனே அவனுக்கு உடம்பு நல்ல சுகமாயிட்டு. சரி சரி, அப்ப நீ வேகமா போய் அந்த ராமசாஸ்திரி எங்க இருந்தாலோ நம்ம பங்களாவுக்கு கூட்டிட்டு வா. அப்படி சொல்லி அவனை ராமசாஸ்திரியோட வீட்டுக்கு அனுப்புனாரு. முதலாளி சொன்னபடியே ராமசாஸ்திரிய கூப்பிட்டுக்கிட்டு பங்களாவுக்கு வந்தான் ரங்கா. என்னையா ராமசாஸ்திரி, உங்க பசுவோட பாலை குடிச்சா நிஜமாவே நோயெல்லாம் தீருமா? ஆமாங்க ஐயா, நிஜமாவே எல்லா வியாதியும் குணமாகறதா தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது எங்களோட அதிர்ஷ்ட தேவதை. என்னோட மனைவி 2 வருஷமா உடல்நல சரியில்லாம இருக்காங்க. அடடா, அப்படியா? சரி, 1 வாரம் எங்க பசுவோட பாலை நானே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். பால் மட்டும் போதாது, பேசாம அந்த பசுவை எனக்கே வித்துரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். சுப்பாராவ் ஐயா, என்னோட கோமாதா வெறும் பசுமாடு இல்லைங்க, அது தெய்வம். அவளை விக்க முடியாதுங்க. அட அது இல்லப்பா, நீ கேக்குற விலைய விட 2 மடங்கு பணம் தரேன். இல்லங்க, எங்க தெய்வத்தை நான் விக்க விரும்பலங்க. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா சுப்பாராவ் அந்த பசுவின் மேல இருக்கிற ஆசையினால எப்படியாவது அதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சில நாட்களுக்கு பிறகு தன்னோட ஆட்களை வச்சு ராத்திரி நேரத்துல அந்த பசுவை திருடிட்டு வர சொல்றாரு. அடுத்த நாள் காலையில, ரமா, ஏங்க, என்னங்க என்னங்க எந்திரிங்க, இங்க கொஞ்சம் வாங்க. என்னடி காலங்காத்தாலேயே இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அப்படி என்னதான் ஆச்சு? நம்ம கங்கம்மாவை காணுங்க. என்னது? காணுமா? சரியா சுத்தி எல்லா இடமும் பாத்தியா? பின்னாடி இருக்கிற நிலத்துல போயிட்டு புல் மேஞ்சிட்டு இருக்காளான்னு பாத்தியா? நல்லா பாத்தியா? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேங்க, எங்கேயுமே அவளை காணல. ஐயோ கடவுளே, நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு வாழ்வாதாரமும் போயிடுச்சே, இப்ப என்ன செய்ய? ஐயோ தாயே, அழுறத கொஞ்சம் நிறுத்து. வா, ஊருக்குள்ள போய் நல்லா தேடி பார்க்கலாம். அப்படி படபடன்னு ஊர் முழுக்க தேடி பாக்குறாங்க. ஆனா பசு மட்டும் எங்கேயும் கிடைக்கல. விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் போகுது. அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் சாம்புடு இவங்க கிட்ட இப்படி கேட்டாரு.
ராமசாஸ்திரி, என்னையா இப்படி ஆயிடுச்சு? உங்க கங்கம்மா எப்படி காணாம போச்சு? அதாங்க ஐயா, எனக்கும் எதுவுமே புரியல. எங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு வாழ்வாதாரம் அதாங்க. நீங்க தாங்க ஏதாவது செஞ்சு கண்டுபிடிக்கணும். வருத்தப்படாதீங்கம்மா. உங்க வீட்டு பசு காணாம போனது ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வருத்தமான விஷயம்தான். ஆமாங்க ஐயா, தினமும் நம்ம கங்கம்மா கொடுத்த பாலை குடிச்சுதான் நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தோம். ஆனா இப்போ இனி என்ன செய்ய போறோம்? சரி சரி ராமசாஸ்திரி, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம்னு அப்படி யார் மேலயும் இல்ல. ஆனா சுப்பாராவ் இந்த பசுவை என்கிட்ட விக்க சொல்லி கேட்டாரு. நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? சுமாரா ஒரு 10 நாள் இருக்குங்க ஐயா. சரி, யாராவது போய் அந்த ஆளை பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இப்படி சொல்லிட்டு ஆட்களை அவரோட வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அவனும் ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்தான். என்னங்க, என்ன எதுக்காக இப்போ பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க? ஒண்ணுமில்லையா, நம்ம ராமசாஸ்திரி அவரோட பசுவை காணுமா. அடப்பாவமே, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு. அன்னைக்கே என்கிட்ட வித்திருந்தா நம்ம கண்ணு முன்னாடியாவது இருந்திருக்கும். அப்படின்னா அந்த பசு இப்போ உங்ககிட்ட இல்லையா? எனக்கு அப்படி என்னங்க அவசியம் வந்துச்சு? அவர் விக்கிறேன்னு சொன்னா வாங்கிக்கலான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். சரிங்க, நீங்க இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டாங்க. ஊர் முழுக்க தேட சொல்லிட்டு மறுபடியும் 2 நாட்களுக்கு அப்புறமா பஞ்சாயத்து கூட்டலான்னு நினைச்சாங்க. அதே மாதிரி 2 நாட்களுக்கு அப்புறமா, ஐயா, ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டோங்க. எங்கேயுமே எங்க கங்கம்மாவை பத்தின தகவலே இல்ல. ஆமாங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லாரையும் தேட சொல்லிருக்கோம்ல. பார்க்கலாம், யாராவது ஏதாவது தகவல் கொண்டு வராங்களான்னு. எல்லாரும் வர வரைக்கும் அங்க காத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெரியவர் ஒரு விஷயத்த சொன்னாரு. சாம்பிடு ஐயா, நான் நேத்து ஒரு வேலை விஷயமா சுப்பாராவ் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, அங்க என்னாச்சு பெரியவரே? அங்க நான் ஒரு பசுவை பார்த்தேங்க. இதுக்கு முன்னாடி அவரோட வீட்டுல நான் பசுவெல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்படியா? சரி, யாராவது சுப்பாராவோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பசுவோட சேர்த்து அவரை கூட்டிட்டு வாங்க. மறுபடியும் சுப்பாராவோட வீட்டுக்கு ஆட்கள் அனுப்புறாங்க. சுப்பாராவையும் அந்த பசுவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தாங்க ஊர் மக்கள். என்னங்க இது? போன முறை என்ன மட்டும் கூப்பிட்டு அனுப்புனீங்க, இந்த முறை என்னோட பசுவோட சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது சரியில்லைங்க. அது இல்லைங்க, இந்த பசு இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல கிடையாதே. இது எப்போதுல இருந்து உங்க வீட்டுல இருக்கு? அது ராமசாஸ்திரி பசுவை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கும் பசும்பால் தேவைப்பட்டுச்சு. அதனால நகரத்துல இருக்கிற என்னோட நண்பன் கிட்ட பணம் கொடுத்து வாங்கினேன். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ராமசாஸ்திரி பசுவுக்கு பக்கத்துல போய் நின்னு அதை உன்னிப்பா கவனிச்சாரு. ஐயா, இவரு சொல்றது எல்லாமே பொய்யுங்க. அது என்னோட பசு. இல்ல, அது என்னோட பசு. என் நண்பன் கிட்ட வாங்கினதுக்கான ரசீது கூட என்கிட்ட இருக்கு. வேணும்னா அதையும் ஆதாரமா காட்டுறேன். இல்லையா, அது என்னோட பசு தாங்க. வேணும்னா நீங்களே பாருங்க. அதோட இடது கால்ல ஒரு மச்சமும் காதுக்கு பின்னாடி ஒரு தழும்பும் இருக்கும். அது எல்லாருக்கும் காட்டினாரு. அதெல்லாம் மத்த பசுகளுக்கு இருக்காதுன்னு என்னங்க நிச்சயம்? அப்படியா? சரி, இது உங்களோட பசுனா இது ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும்னு சொல்லுங்க. அதெல்லாம் என் வீட்டு வேலைக்கார ரங்காவுக்கு தான் தெரியும். டேய் ரங்கா, ஐயா, இது வரைக்கும் இந்த மாடு நமக்கு பாலே கொடுக்கலைங்க. கொடுக்காது. ஏன்னா அது என்னோட பசுமாடுங்க. அதோட காதுல போய் நான் ஒரு வார்த்தைய சொன்னாதான் அது பாலே கறக்கும். அதுவும் நான் எவ்வளவு கேக்குறனோ அவ்வளவுதான் அது கொடுக்கும். என்னங்க இதெல்லாம் கதை? புது இடம்ங்கிறதுனால மாடு பழக நேரம் ஆகும். எதுக்கு இப்போ சண்டை? மாடு எப்படியும் நம்ம முன்னாடி தானே இருக்கு. ராமசாஸ்திரி முயற்சி பண்ணி பார்க்கட்டும். அப்போ நமக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்ல. இப்படி சொன்னாரு ஊர் தலைவர். அவர் சொன்ன மாதிரியே ராமசாஸ்திரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பசுவோட காதுல, அம்மா கங்கம்மா, என்னோட தாயே, நான் ராமு வந்திருக்கேன். நீ என்னோட அம்மா இல்லையா? ஒரு 1/2 லிட்டர் பால் எனக்கு குடுமா. இத கேட்டதும் அந்த மாடு சத்தம் போட்டுட்டு சரியா 1/2 லிட்டர் பாலை கொடுத்துச்சு. பாத்தீங்களா, ஒரு வாரமா பால் கொடுக்காத பசு இவர் சொன்னதும் பால் கொடுத்துருச்சு. அதுவும் எப்போதும் போல கேட்ட அளவையே கொடுத்துருக்கு. இது நிச்சயமா எங்களோட பசுதாங்க. ஆமாங்க, இது எங்க பசுதான். அன்போட அந்த பசுவை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. சுப்பாராவ் பிடிப்பட்டதை நினைச்சு தன்னோட தப்ப இப்போ ஒத்துக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பசு எப்பவும் என்கிட்டயே இருக்கணுங்கிற ஆசையில இப்படி பண்ணிட்டேன். ஊருக்குள்ள பெரிய மனுஷரா இருந்துட்டு நீங்க எல்லாம் பண்ற வேலையா இது? உங்களோட கௌரவம் மானம் இத பத்தி எதுவுமே நீங்க யோசிக்கலையா? சரி போகட்டும், விடுங்க ஐயா.
எங்களோட கங்கம்மா எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுவே போதும். ஆ, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க வேணும்னா பெரிய பணக்காரரா இருக்கலாம், ஆனா நேர்மையை என்னைக்கும் விலை கொடுத்து வாங்க முடியாது. நீங்க திருடினதுக்கு தண்டனையா ராமசாஸ்திரியோட பசுவை பராமரிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு தேவையான பணத்தை நீங்க தான் ஏத்துக்கணும். சரிங்க ஐயா. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு சுப்பாராவ். ராமசாஸ்திரியும் ரமாவும் அந்த பசுவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. ராமசாஸ்திரி மகிழ்ச்சியோட பால் கறக்க பசு எப்போதும் கொடுக்கறத விட அதிகமான பால் கொடுத்துச்சு. பாத்தியா ரமா, நம்ம நேர்மையை கடைபிடிச்சோம்னா அந்த கடவுளே நமக்கு துணை நிப்பாரு. ஆமாங்க, அந்த கடவுளே நமக்கு கொடுத்த வரம் தான் இது. சரி சரி, இனிமேல இருந்து இதை நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அப்படி முடிவு பண்ணாங்க. அன்னையிலிருந்து ஊர் மக்களுக்கு அதிகமான பால் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. நேர்மை, தைரியம், அப்புறம் உழைக்கும் மனப்பக்குவம் இருந்தா இந்த மாய பசுவை போல அதிர்ஷ்டம் நம்ம கதவை தட்டும்.